ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம், அதாவது ரைவல் டிபார்ட்மெண்ட்ல ஐஆர்சிடிசியில் ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஸோ அந்த ஜாப் வேகன்சி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 30,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னைக்கு அப்ளை பண்ணுறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசியில் தான் வந்து ஜாப் வேகன்சி வந்துருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்து வாழ்க்கையின் டைரெக்டாக இது வந்து எக்ஸாமினேஷன் வந்து எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஸோ இது வந்து எதுக்கு அண்டரில் வரும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டருக்கு அண்டரில் தான் வந்து இந்த ஜாப் வந்து வரப்போகுது. இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லாம் வந்து வரப்போகுது. அதாவது 2 வருஷம் மினிமம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ வேணும்னா அதுக்கப்புறம் வேணுமா 1 இயர் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐஆர்சிடிசி வந்து தான் சவுத் ஜோன், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். ஸோ யார் வேணுமா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணுமா இல்லை, கீழே அந்த பேசிக் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, பொறுத்து யார் வேணுமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் வேணுமா 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ்க்கு வந்து 84 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 84 போஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க. ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து 84 போஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து வால்கின் இன்டர்வியூ, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து சிடிசி வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்கு. அந்த அலவன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வந்து பார்த்தேன், கீழே டீட்டெயிலாக கொடுத்துருங்க, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கும். அது பிபிஏ ஆர் எம்பிஏ இருக்கணும். இங்கே வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் இருக்கும். எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த கேட்டகரி இருக்கவங்க யாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த ரிலவெண்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 27 நார்மல் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து 27 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து +5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவும், ஓபிசிக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவும், ஸோ 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவும், அடுத்தது பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட் தான், தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. இந்த 3 ஸ்டேட்லுக்குள்ள தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து போஸ்டிங்க்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் தான் வந்து போஸ்டிங். ஏன்னா இன்டர்வியூ தமிழ்நாட்டில் நடக்குது. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் தான் வந்து இன்டர்வியூ போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரியே தான். இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்க வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இன்டர்வியூ மட்டும் தான். ஸோ இதில் வந்து அதாவது என்னென்ன பண்ணணும், கேண்டிடேட்ஸ் ரிக்வயர்ட் டு ஃபில் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதில் வந்து இது கேட்டிருக்க மாதிரி எல்லாமே போட்டு அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஒட்டி நீங்கள் அதில் என்ன டாக்டர் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சிடிசி நான் சொன்ன மாதிரி தான். சிடிசி பார்த்தீங்கன்னா 30,000 சேலரி. அது இல்லாமல் டெய்லி அலவன்ஸ் வந்து 3,350 rupees per டேக்கு வந்து கிடைக்குது. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12 hours நீங்கள் வந்து டியூட்டி அட்டன் பண்ணீங்கன்னா 6 to 12 hours ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 350 ரூபா உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்குது. லோடிங் சார்ஜஸ் வந்து 850 ரூபா. நேச்சுரல் ஹாலிடேஸ் வந்து 384 per டேக்கு வந்து 380 rupees வந்து கிடைக்குது. மெடிக்கல் அதாவது 35 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா, 36 to 50 இயர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து 1,400 rupeesம், 50 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் 2,000 rupees per month வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் அலவன்ஸாக இதில் வந்து கிடைக்க போகுது. என்னென்ன ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க்கில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அவங்களே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான என்ன வந்து எல்லாமே கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தான் வந்து பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் ஒர்க் இன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஜோனல் ஆஃபீஸ் சென்னையில தான் வந்து நடக்க போகுது. அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து குடுத்துறாங்க. 6A தி ரெயின் ட்ரீ பிளேஸ் நம்பர் 9 எம்சி நைக்கல்ஸ் ரோட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குடுத்துறாங்க. சைதாப்பேட்டை சென்னையில தான் சைதாப்பேட்டையில தான் நடக்க போகுது. ஸோ இது வந்து நீங்க வந்து இந்த அட்ரஸ் வந்து பார்த்துங்க. பார்த்துட்டு இங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னா 25, 26, 27, 28 இந்த 4 டேஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ மறக்காம இந்த 4 டேஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏப்ரல் 25, 26 சாரி 25 20 25, 27, 28, 26 ஸோ 26 இந்த 26 அவங்க மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க. இந்த 4 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. டைரக்ட் இன்டர்வியூ தான் நடக்க போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல நீ வந்து போட்டோஸ் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்குங்களா? ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரே ஒரு பேஜ் தான். ஸோ நீ பிரைவேட் சென்டர் போயிட்டு இந்த ஒரு பேஜ் நீங்க வந்து டெவலப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. எடுத்துட்டு இங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிட்டு இங்க பாருங்க கேட்டிருக்கிறது எல்லாமே நீங்க வந்து கேபிட்டல் லெட்டர் ஃபில் இன் ஆல் கேபிட்டல் லெட்டர் இங்க பாருங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நீங்களே வந்து ஃபில் பண்ணுங்க. இதுல வந்து என்ன பேசிக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க அட்ரஸ் எங்க இருக்கிறீங்க, அந்த அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இது மட்டும் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க கைப்பட வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அங்க வந்து டாக்குமெண்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கோம் செலக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல செலக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்துருக்கும் பார்த்தியா? இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு டேரக்டா நீங்க போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ கண்டிப்பா பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.